அனைவருக்கும் வணக்கம். இது வந்து இப்போ ஃபோனடிக்ஸ் பார்ட் 3 நீங்கள் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த பார்ட் 3ல எதை நம்ம ஜூம் பண்ண போகிறோம், எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து வவல்ஸில் வந்து இந்த டிஃப்தாங்ஸ் அப்படிங்கிறதோட நிற்கிது. நம்ம வவல்ஸில் இந்த பியூ வவல்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காத நீங்கள் இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு இந்த பார்ட் 3 வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபோனடிக்ஸில் 44 கேரக்டர்ஸ் இருக்குது. 44 கேரக்டர்ஸ் ஆர் தர் டிவைடட் as to such as vowels and consonants. The vowels 20 is divided as to such as few vowels and diphthongs. In the previous video we have seen the few vowels, 12 sounds. In this video we are going to look at only diphthongs. What's a diphthong? First of all, diphthong na என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வவலில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு வவலில் முடியும். அதுதான் the combination of two vowels. It begins a vowel and ends another vowel. For example, you see here அப்படின்லாம் இருக்கும். அப்படின்னாலே இந்த ஏல ஆரம்பிச்சு ஆல முடியுது. அதுதான் நான் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் தான் அது தெரியும் உங்களுக்கு. அது டிப்தாங் மீன்ஸ் ஒரு ஓவலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஓவலில் முடியும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி அப்படிங்கிறது ஒரு 3 ஓவல்ஸ். அது எண்டிங் அப்படிம்பாங்க. அது மாதிரி அடுத்து எண்டிங் அப்படிம்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓய் அப்படின்னு ஒரு 3 இருக்குது. அதுக்கடுத்து எண்டிங் அப்படின்னு ஒரு 3 இருக்குது. அது இந்த எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு உண்டு. மொத்தம் 8 டிப்தாங்ஸ் ஆகுது. ரொம்ப நிறைய இல்லை. இந்த 8 டிப்தாங்ஸும் நம்ம ஒன்று எப்படி இருக்கும், அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்ப்போம். வீடியோவில் டெக்ஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் இதை ஓவலை வந்து நம்ம 2ஆக பிரித்தோம். பியூ ஓவல்ஸ் முதல்ல பார்த்துட்டோம். இதில் 2 இந்த 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்தாங்ஸ். சரிங்களா? டிப்தாங்கில் 8 டிப்தாங்ஸ் ஆர் தேர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதில் 8 டிப்தாங்ஸ் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், ஏங்கிறது இதான். அது மாதிரி அந்த அப்படிங்கிறது எண்டிங். Please, you are advised to revise the first video, the previous video, and also the first part and second part பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு புரியும். டிப்தாங்ஸ் ரொம்ப 8 டிப்தாங்ஸ் உண்டு. அதில் வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். அது சப்டிவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த எண்டிங்கை வச்சு எண்டிங், எண்டிங், எண்டிங்னு முடிச்சுக்கலாம். நீங்கள் ஓரளவு ஃபோனடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும். ஃபோனடிக்ஸ் தான் புதுசாக வர்றேன் அப்படின்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு விசிட் த பார்ட் 1. அதர்வைஸ் you couldn't get easily, that's what. இந்த நீங்கள் பாருங்கள், ரைட்டுங்களா? இதான் ஏல ஆரம்பித்து ஆல முடியுது. அடுத்தது அந்த ஐ போட்டு புள்ளி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து அது மாதிரி இந்த தலைகீழ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஸோ அதுமாரி ரைட்டா? அதுமாரி ஆல் ஆரம்பித்து ஈல முடியுது அதுமாரி ஏல ஆரம்பித்து ஈல முடியுது அதுமாரி அடுத்தது பாருங்கள், அப்படின்னு ஒன்றுல ஐன்னு முடியுது. அதுமாரி ஊரில் முடியுது. அது ஆள் ஆரம்பித்து ஊரில் முடியுது, அப்படின்னு முடியுது. அதுமாரி இந்த அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்குன்னு சொன்னேன், அதில் ஆரம்பித்து அது ஊரில் முடியுது. வேர்ட்ஸ் பாருங்கள். இப்போ இந்த ஏருக்கு வந்து சும்மா ஒரு சாம்பிள் வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏரே எழுதிக்கிட்டேன் நான். அது மாதிரி ஏறுமோ, அது ஏர் கிடையாது, அது ஏர் அப்படின்னு சொன்னோம். இந்த பாருங்கள், ஏர், அதை அன்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த சவுண்டை. அதே மாதிரி பார்த்துருவீங்க, வருஷம் இல்லையா? இது முதல்ல காற்று, அது ஏருங்கிறது ஏர். அதேமாதிரி வருடம் இயர்ன்னு இருக்கு இல்லையா, அதில் இந்த ஈங்கிறது ஒளிஞ்சிருக்கு பாருங்கள், ஈயர். அந்த சவுண்ட் எங்கே வருது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் நம்ம எழுதுகிறோம். இப்போ நம்ம அதேமாரி பூவாள் சொல்ல பாருங்கள். பூவார்னு சொன்னாலே இந்த அந்த லாஸ்ட்டில் அது வந்து கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. அந்த ஓவலில் பாருங்கள், அது பூவாள். அப்போ அந்த அப்படிங்கிறது எப்படி வரணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பார்த்து. அதுமாரி இங்கே பாருங்கள், இந்த எண்டிங்கில் என்ன இருக்குது. இப்போ நமக்கு எத்தனை எண்டிங் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதில் அதுவும் 3 எண்டிங் தான். ஓய் அப்படின்னு 3 எண்டிங் இருக்குது. அதில் என்னென்ன வேர்டு, அதுமாரி க்ரைன்னு ஒரு வேர்டு எழுதியிருக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், க்ரை ஃபோனடிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும். அதை விட்டுருங்க, அது கான்சனன்ட்ஸு. இந்த க்ரை ஐன்னு முடியுது இல்லையா, அதான் க்ரை. அடுத்தது பாருங்கள், இந்த அப்படி அது மாதிரி ஈல முடியுது, ஏன்னு முடியுது. அது MAIL அப்படின்னு இருந்தாலும் மைல்னு சொல்கிறது இல்லை, நம்ம மெயில் தான் அது இல்லையா, உச்சரிப்பு மெயில் தான் அது. இங்கே பாருங்கள், இதுதான்
அங்கிறது கான்சனன்ட். அதுமாதிரி லாஸ்ட்டில் உள்ள அல்லுங்கிறது கான்சனன்ட். இப்போ இந்த ஏன்னு வருது பாருங்கள், அந்த மெயில்னு தான் சொல்லணும். நிறைய வேர்டு வந்து இந்த ஏல ஆரம்பிக்கும், அது இங்கிலீஷில் ஸ்பெல்லிங்கில் வந்து, ஆனால் ஏன்னு தான் வரும் உங்களுக்கு. சரி, அடுத்தது பாருங்கள், இந்த ஓயின்னு வருது பாருங்கள். ஓ, அது 3 இல்லது, அது சி ரிவர்ஸில் போட்டு ஒரு கோலன் வச்சு அப்புறம் ஒரு இ எண்டிங், அது ஓய் அப்படின்னு வரும். எப்படி COIL, இதை நம்ம எப்படி உச்சரிப்போம், நம்ம காயில் அப்படிங்கிறோம் நிறையா. அது காயில் தான் சொல்லணும். இந்த ஆன்னு சொல்லாமல் ஓன்னு சொல்லாமல் இடைப்பட்ட சவுண்டை சொல்லணும், அதான் காயில் அப்படிங்கிறது. அது அதுமாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊ எண்டிங். இந்த ஊ எண்டிங்கில் 2 இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா அவு அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த அவுக்கு நம்ம வேர்டு என்ன எழுதியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா கவ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த கவ்வை நம்ம ஃபோனடிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இக்கில் ஆரம்பிக்குது. அது இக்குங்கிறது கான்சனன்ட், அது அதை விட்டுருங்க நீங்கள். அந்த இக்குங்கிறது கான்சனன்ட் உங்களுக்கு. அது அந்த நமக்கு பார்க்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அவுன்னு முடியுது பார்த்தீங்களா, அதனால் கவ். அதுமாரி ஊ எண்டிங்கில் 2 தான் நல்ல வேலை. அதில் ஓ அப்படின்னு இருக்குது இல்லையா, தெர் ஆர் 2 ஊ எண்டிங். அதில் பவுல் அப்படின்னு, இந்த பவுல் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள், ப. அதுமாரி அந்த ஓன்னு வச்சு இல்லுங்கிறது கான்சனன்ட். அது இப்போ இந்த பவுல்னு முடியுது. சரிங்களா, இதுதான் டிப்தாங்ஸ் அப்படிங்கிறது. டிப்தாங்ஸ்னால் இன்னொரு வாட்டி சொல்லிக்குவோம். இட் பிகின்ஸ் அ வவல் அண்ட் எண்ட்ஸ் அன் அனதர் வவல், such as ஏ ஓ. அதுமாதிரி ஐ ஏய் ஓய் அப்படின்னு உண்டு. அதுமாரி ஓ, அதுமாரி ஓ அப்படின்னு உண்டு. இதெல்லாம் டிப்தாங்ஸ் உங்களுக்கு. இது ஆமாம், உலகம் பூரா 8 டிப்தாங்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் எங்கே போயிட்டு வேர்ல்டில் நீங்கள் எங்கே போய் ஃபோனடிக்ஸ் படித்தாலும் டிப்தாங்ஸ் அப்படின்னா எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு அது 8 டிப்தாங் தான். அதுக்கு நீங்கள் சாதாரணமாக தெரிஞ்சிக்கணுன்னா இப்படி தான் தெரிஞ்சிக்கணும். ஏர் பூவார், இந்த வேர்டை ஞாபகம் வச்சிங்க. அது வந்துட்டாலே உங்கள் சவுண்டு வந்து உங்களுக்கு. அதுமாதிரி க்ரை, இந்த மெயில், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துருங்கனாலும் சொல்கிறோம். அதுமாரி காயில், அதுமாரி கவ், அதுமாரி இந்த பவுல். இது கொஞ்சம் இப்போ லாங் ஷாட்டில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம உங்களுக்கு அநேகமாக ஜூம் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம கேமரா அப்படி இருக்குது. இருப்பினும் இப்போ ஓகே இல்லையா, இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து டிப்தாங்ஸ் அப்படிங்கிறது. ஆக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிப்தாங்ஸ் பார்த்துருக்குறோம் இல்லை. இது வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது 3ஐயும் நீங்கள் கண்டினியூவாக ஒரு சீக்வன்ஸ் அப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு. இது அதனால் பார்ட் 1ல் வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குது, அது எத்தனை விதமாக பிரிச்சிருக்கணும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்கிறோம். அதுமாரி பார்ட் 2ல் வந்து ப்ராப்ளி அதெல்லாம் ஃபுல்லாகவே அது வவல்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம், அதில் பியூ வவல்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். அதுமாரி இந்த பார்ட் 3ல் வந்து டிப்தாங்ஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். டிப்தாங்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா DIPHTHONGS. டிப்தாங்ஸ்னால் இட் பிகின்ஸ் அ வவல் அண்ட் எண்ட்ஸ் அனதர் வவல். ஓகே, நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் வந்து நம்ம சொன்னது மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிறது சாலச்சு வந்தது. நன்றி. இது மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து.